அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணியால் ராஜயோகம். யார் வீட்டில் அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் கும்பராசியிலும் சஞ்சரிப்பார். இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் இடமாற்றம் நிகழ இருக்குது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்கள் இருக்கின்றன. இந்த மாதத்தில் யாருக்கு பணவரவு அதிகரிக்கும், செலவு வரும், திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். மேசராசியை பற்றி பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அற்புதமான மாதம். சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய் உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் பயணம் செய்யும் அதே நேரத்தில் மாத பிற்பாதியில் சூரியன் 11ஆம் வீட்டில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறதும் சிறப்பு என்பதனால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி லாபகரமான பலன்கள்லாம் உண்டாகும். அதிபதி செவ்வாய் பிப்ரவரி மாதம் 10ஆம் வீட்டில் உச்சம் பெறப்போகிறார். ருச்சக யோகத்தால் அதிகார பதவிகள் தேடி வரும், அரசு பதவிகள் தேடி வரும், உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், காவல்துறையினருக்கு வெற்றிகள் தேடி வரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சனி கூட்டணி சேருது மிகப்பெரிய அளவில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது. திருமண சுபகாரியம் கைகூடி வரப்போகுது. பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சிறப்பான பணவரவால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்கும் யோகமும் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உடன் பணிபுரியவங்கள்ட்ட ஆதரவுடன் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் உடனே சரியாகிவிடும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தநிலை மாறி புது உற்சாகத்துடன் தெம்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பண வருமானம் அதிகரிக்கும். சுக்கிரன் 10ஆம் வீட்டிற்கு வரப்போகும் நேரம் வெற்றிகளை தேடித்தரும். மாணவர்களுக்கு வெளிநாடு யோகம், உயர்கல்வி யோகத்தை தரப்போகிறது. லாப வீட்டில் சூரியன், சனி, புதன், 10இல் செவ்வாய், சுக்கிரன் கூட்டணியால் பதவி உயர்வுகள் தான் தேடி வரும். அதிகார பதவிக்கான காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் தேடி வரும். பொருளாதார நிலை அற்புதமாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான அதிகார பதவி நாற்காலி தேடி வரும். காதலி இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் தேடி வரும். பூமி யோகம் உண்டு.
வீடு நிலம் வாங்கலாம். வண்டி வாகன யோகம் உண்டு. சகோதரர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. மேசராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் அருளினால் வெற்றிகள் தேடி வரும். கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இனிதே நீங்கள் படிக்கலாம். உங்களின் 10ஆம் வீட்டில் புத ஆதித்ய ராஜயோகமும் ஆதித்ய மங்கள யோகமும் நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது. அரசியலில் தொடர்புடையவங்களுக்கு இதன் மூலம் நல்ல பலன்கள் அடைய முடியும். அரசியலில் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் புகழ் உயரும். குறிப்பாக பார்த்தோம்னா செவ்வாயின் பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு பலன் சேர்க்க போகுது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 10வது பாவத்தில் உச்சம் பெறுவது தொழில் ரீதியான வெற்றிகளையும் நினைத்த காரியம் நிறைவேறும் சக்தியையும் கொண்டு வரும். மேசராசி என்பர்களே, நீங்கள் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தின் மூலம் ஆதாயங்களை குவிப்பதில் கவனம் செலுத்தலாம். பொதுவாக எதிரிகளை கையாள்வதில் நல்ல அனுகூலம் உண்டாகும். இந்த மாதம் வீட்டிலும் வேலையிலும் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தொழில் சாதனைகள், ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தில் வெற்றி மற்றும் நேர்மறையான தொழில் முன்னேற்றங்களை அனைத்திலும் சாத்தியமாகும். கிரகங்களின் பயிற்சி ஆகும் இந்த காலம் உங்களுக்கு வழிகாட்டும். நல்ல அதிர்ஷ்டத்தையும் மதிப்புமிக்க நட்பையும் கொண்டு வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான வசதிகளும் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் தங்கள் தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றும் போது கோபமடையக்கூடும். இந்த மாதம் வழிகாட்டுதலின் உதவி கிட்டும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். வேலை நிமித்தமாக நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடன் தந்தையுடனும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எதிர்பாலினத்துடனான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு மேம்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். உங்கள் வசீகரிக்கும் திறன் காந்தம் போல உங்கள் துணையை ஈர்க்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் காதல் துணையை கண்டு கொள்ளலாம். அவர்களுடன் உங்கள் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் ஏற்படும் நெருக்கம் காதலாக மலரலாம். உங்கள் உணர்வுகளையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்த முன்முயற்சி எடுக்கிறது நல்லது. உங்கள் காதல் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ளுங்க. இந்த சமநிலையை பராமரிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு உறவில் ஆழமான புரிதலை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. குழந்தைகள் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே ஈகோ மோதல்கள் எழலாம். எனவே விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது இதெல்லாம் உங்கள் உறவை சுமூகமாக இணக்கமாக உறவாக மாற்ற உதவும். திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தில் ஒருங்கிணைந்த முதலீடுகளை ஆராய்வதில் தங்களை ஈர்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு நல்ல தாம்பத்திய சுகமும் கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சீராக இருக்கும். உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் வருமானம் கூடும். வேலை இல்லாதவங்களுக்கு நண்பர்கள் மூலம் வேலை கிடைச்சி அதன் மூலம் வருமானம் பெருகும். ஒரு சிலர் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க. நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு அதன் மூலம் லாபம் காண்பீங்க. பொருளாதார விஷயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க. கிரக நிலைகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமாக உள்ளன. உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பட்ஜெட் அமைத்து செயல்படுவதன் மூலம் பணத்தை சேமிக்க இயலும். இது உங்கள் எதிர்கால நலன் மற்றும் பாதுகாப்பை அளிக்கும். இந்த மாதம் கணிசமான செல்வ குவிப்பு மற்றும் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான வாய்ப்புகளை வழங்குகிறது. செயல்திறன் மிக்க நிதி மேலாண்மை குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அளிக்கும். செலவு செய்யும் பழக்கங்களில் விவேகத்தை கடைபிடிக்கணும். புதிய வருவாய் வழிகளை ஆராய்வது, சம்பள உயர்வுகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது நிதி வாய்ப்புகளை கைப்பற்றுவது போன்ற சாத்தியமான வருமான வாய்ப்புகள் விழிப்புடன் இருங்க. அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உத்தியோகத்தில் உற்சாகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். அது உங்களின் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தூண்டலாம்.
பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பிறரின் பாராட்டுக்கு உள்ளாகும். எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்தாலும் அவற்றை சுய முன்னேற்றத்திற்காக வாய்ப்புகளுக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக கவனம் செலுத்தி ஊக்கத்துடன் செயல்படுங்க. பணியிடை சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்கள் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சியை தடுக்கும் தடைகள் இருக்க வாய்ப்பில்லை. அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத உறுதி தகுதியான பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்க்கும். மன உறுதியை அதிகரிக்கும். பணி நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் காண்பீங்க. பணியிடத்தில் உங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க. தொழில்முறை உறவுகள் மற்றும் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படாது இருக்க மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கணும். உங்கள் வலுவான உந்துதல்களையும் உள் நம்பிக்கையையும் பயன்படுத்தி நன்மை பெறலாம். மற்றவங்களை ஊக்குவிக்கவும் மற்றும் கணிசமான வெகுமதிகளை பெறவும் இந்த காலம் புதிய தொழில்முறை தொடர்புகளை வளர்ப்பதற்கும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்வதற்கும் ஏற்றது. மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள், பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படங்களில் இருக்கிறவங்க நன்மையான காலகட்டத்தை காண்பாங்க. நீங்கள் தலைமை பதவியை தேடலாம். பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க. குறிப்பாக நிர்வாகத்தின் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். தொழில் செய்கிறவங்க இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நீங்கள் விவேகத்துடன் செயல்பட போகிறீங்க. சந்தையில் கடுமையான போட்டி நிலவலாம். இது எதிர்காலத்தில் விற்பனையை பாதிக்கும். இருப்பினும் தொழிலில் நீங்கள் நிலைத்திருக்க புதுமையான யுக்திகளை கையாள வேண்டியது இருக்கும். புது கூட்டாண்மையை அமைத்து கொள்வீங்க. அதன் மூலம் ஆதாயங்கள் காண்பீங்க. திறமையான நபர்களுடன் உங்கள் குழுவை விரிவுபடுத்தணும். உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. இந்த காலம் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்துவீங்க. புது ஒப்பந்தங்களை மேற்கொள்வீங்க. சாதகமான பலன்களை பெற தெளிவு மற்றும் உறுதியுடன் அணுகவும். தற்போதுள்ள முயற்சிகளை ஆய்வு செய்வதற்கு அல்லது விரிவாக்கத்திற்கு தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகலாம். வணிக, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், பாதுகாப்பு, தங்கம், ஜவுளி, தகவல் தொடர்பு, அழகு சாதன பொருள்கள், தளவாடங்கள் மற்றும் கப்பல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள நபர்கள் ஒரு நன்மையான காலத்தை அனுபவிக்கலாம். வருமானம் மற்றும் லாபம் உயரும். வழிகாட்டிகள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்ந்து நேர்மறையான முடிவுகளை தரும். ரியல் எஸ்டேட்டு வணிகங்கள் அதிக லாபம் மற்றும் முதலீட்டு மதிப்பில் சாத்தியமான பாராட்டுகளை அனுபவிக்கலாம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவை பராமரிக்கிறது மூலம் மேலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். உகந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்க பொறுப்பற்ற நடத்தையை தவிர்த்து வாழ்க்கையை முழுமையாக தழுவி ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியுடன் வாழுங்க. முந்தைய உடல்நல பின்னடைவுகளில் இருந்து முழுமையாக மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வழங்கலாம். கவனம் செலுத்துவதற்கும் தினசரி கடமைகளை திறம்பட செய்வதற்கும் போதுமான தூக்கத்தை உறுதி செய்வது முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். கல்லூரி படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுதலிடமிருந்து மதிப்புமிக்க ஆதரவை எதிர்பார்க்கலாம். பள்ளி மாணவர்கள் தங்கள் கல்வி முயற்சிகளில் நிலையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய சம்பளம் வழங்கும் கவர்ச்சிகரமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இருப்பினும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புபவங்களுக்கு பொறுமை மற்றும் அனுசரிப்பு தேவைப்படும். எதிர்பாராத தாமதங்களை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டு கல்வியை பெறுவதற்கான ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்புகள்லாம் அதிகம். கல்வியில் சிறந்து விளங்க முருகர் பூஜை செய்யுங்க. அடுத்தது சுப தேதிகள் என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 3, 8, 9, 10, 11, 19, 20, 21, 22, 23, 26, 27, 28, 29. அடுத்தது அசுப தேதிகள் என்னன்னு பார்க்கும்பொழுது 4, 5, 12, 13, 14, 15, 16. இதெல்லாம் அசுப தேதிகளாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.